பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலகெங்கும் இருக்கும் இஸ்லாமிய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி அல் ஹாஃபிஸ் முனைவர் அலி இப்ராஹிம் ஜமாலி. ஞான முத்துக்கள் என்ற இந்த புதிய யூடியூப் தொடர் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஞான முத்துக்கள். ஞானம் என்ற சொல்லை தேடாத மனிதர் இந்த உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஞானம் என்று சொன்னால் தெளிவான அறிவு என்று மிக எளிமையான முறையில் பொருள் சொல்லலாம். இந்த உலகில் அறிவில்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அனைத்து மனிதர்களுக்கும் அறிவு உண்டு. ஆனால் அதில் தெளிவு இருக்கிறதா என்பதில் தான் பிரச்சனை. அறிவு என்பது நாம் பெற்றோர் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த அறிவை தெளிவான முறையில் நாம் சிந்தித்து அதன் அடிப்படையில் செயல்படுவதுதான் ஞானம். எனவே இந்த ஞானத்தை கற்பிக்க முடியாது. இந்த ஞானத்தை தேடிதான் கண்டடைய முடியும். தன்னை புரிந்து கொள்வதும் உணர்ந்து கொள்வதும் மிகப்பெரிய ஞானம் என்று பல ஞானிகளும் அறிவாளிகளும் சொல்லி இருக்கிறார்கள். அறியாமையை போக்கி அறிவும் அனுபவம் சேர்ந்து கிடைப்பதே ஞானம் என்று பல நூல்கள் நமக்கு விளக்குகின்றன. இந்த ஞானம் என்பது படிப்படியாக அனுபவத்தால் உண்டாவது. அனுபவத்தால் ஞானம் பெற்ற ஒரு மனிதன் செய்யும் செயல்கள் யாவும் உயர்வடையும் என்பதில் இருவேறு கருத்திற்கு இடமே இல்லை. ஒருவன் பெற்ற ஞானம் இந்த உலகத்தையே புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க தூண்டும். அவனுக்குள் புத்துணர்ச்சி பெருகும். அவன் ஒரு புது மனிதனாக இந்த உலகில் உலாவி வருவான். இந்த ஞானம் என்ற வார்த்தை அரபி மொழியில் ஹிக்மத் என்று பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஹிக்மத் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. நீதியாக இருப்பது, ஒரு விஷயத்தை தெளிவான முறையில் முழுமையாக செய்து முடிப்பது, தீர்க்க தரிசனம், மடமையை அறியாமை விட்டு விளக்கக்கூடிய அனைத்தும் ஞானம்தான். அதுபோன்று தவறான செயல்களை விட்டு பாதுகாப்பதும் ஞானம்தான். இப்படி ஞானத்திற்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறார்கள். நல்ல உயர்வான குணங்களை, நேர்மை, நியாயம், சரியான பாதையில் ஒரு மனிதனை அழைப்பது இந்த ஞானம் என்று இந்த ஞானத்திற்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறார்கள். புழக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஞானம் என்ற ஹிக்மத் என்ற வார்த்தை அரபியில் சுருக்கமான முறையில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறிகள், விழுமியங்கள், அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டிய செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள், இவை அனைத்தையும் மிகச் சுருக்கமான வடிவில், ஒரு கவிதை வடிவிலே அல்லது ஒரு பழமொழியாக, பொன்மொழியாக, உபதேசமாக, அறிவுரையாக, ஒரு வரிக்குள்ளாக, ஒரு வரி அல்லது மிக சுருக்கமாக, எத்தனை சுருக்கமாக, ரத்தின சுருக்கம் என்று சொல்வார்கள், எவ்வளவு சுருக்கமாக முடியுமோ அத்தனை சுருக்கமாக சொல்வதுதான் ஞானம். இந்த ஹிகம் இதனுடைய பன்மை. இந்த ஹிகம் என்பது அரபி மொழியில், குறிப்பாக அரபி இலக்கியத்தில் கொட்டி கிடக்கிறது. ஏராளமான பொக்கிஷங்கள் என்று சொல்லலாம். இந்த அரபி மொழியில் உள்ள ஞானங்களை எல்லாம் தமிழிலே, தமிழ் பேசும் மக்களுக்கு சொல்ல வேண்டும், அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த உயரிய நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஞான முத்துக்கள் என்ற தொடர். இதிலே குர்ஆன் வசனங்கள் இருக்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளும் இருக்கலாம். இந்த ஞான கருத்துக்கள் என்பது இஸ்லாமிய மார்க்கம், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பாக, நான் இஸ்லாம் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்து இஸ்லாம் இருக்கிறது. எனவே இந்த பொன்மொழிகள் என்பது, இந்த ஞான கருத்துக்கள் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டுதான் ஆரம்பிக்கும். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பாகவே இந்த பொன்மொழிகள் என்பது, இன்னொரு வார்த்தை அம்சால் என்று சொல்வார்கள் அரபி மொழியில். அம்சால் என்று சொன்னால் உதாரணங்கள்.
யாராவது ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லி தெளிவுபடுத்துவது. இன்றும் கூட நாம் அதை சொல்லுவோம். பழமொழிகள் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் தமிழிலே. அப்ப அரபியிலும் அது போன்ற பழமொழிகள், அதே போன்ற கதைகள், ஏதாவது ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தினுடைய சுருக்கம், மிக சுருக்கமாக ஒரே வரியில் ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். அந்த சம்பவத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோம், அந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நடந்த சம்பவம் நமக்கு விளங்கும். இதை அம்சால் என்று சொல்வார்கள். ஆக அரபி மொழியிலே இது போன்ற ஹிகம்களும் ஞான கருத்துக்களும் அம்சால் உதாரண விஷயங்களும் பொன்மொழிகளும் உபதேசங்களும் எக்கச்சக்கமாக உள்ளன. இதனுடைய நோக்கம் என்ன? இந்த ஹிக்மத்து மசல் என்ன சொல்கின்றது அல்லவா, ஞான கருத்துக்கள், இதனுடைய தனிப்பட்ட சிறப்புகள் என்னவென்று சொன்னால் மிகச் சுருக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் அரிதான ஆழமான அர்த்தங்களை கொண்டிருக்கும், எளிமையாக இருக்கும். ஆனால் எளிதாக மக்களுக்கு மத்தியிலே இது பரவுவது மட்டுமல்ல, மக்களின் மனதில் போய் தங்கும். இது இந்த ஞான கருத்துக்கள் என்பது மக்களுடைய பழக்க வழக்கங்களில், அவருடைய நடவடிக்கைகளில், அவருடைய பண்பாடு, அவருடைய கலாச்சார செயல்முறைகளில் மிக எளிதான முறையில் தாக்கத்தை உண்டாக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம மனதிலே மிக ஆழமானதொரு உணர்வுபூர்வமான ஒரு உறவை இந்த பழமொழிகள் எல்லாம், ஞான கருத்துக்கள் எல்லாம் உருவாக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஞான கருத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றாக நான் தமிழிலே அர்த்தத்தோடு அதற்குரிய விளக்கங்களோடு, அது தொடர்பான விளக்கங்களோடு எத்தனை சுருக்கமாக முடியுமோ என்று சொன்னால் அதுவே சுருக்கமான வார்த்தைகள் தான். நான் நீட்டிக்க விரும்ப மாட்டேன். எவ்வளவு முடியுமோ அத்தனை சுருக்கமாக, அதிகபட்சம் 5 நிமிடங்களுக்குள்ளாக ஒவ்வொரு ஞான கருத்துக்களையும் பழமொழியையும் அதனுடைய விளக்கத்தோடு சொல்வதற்கு நாடியுள்ளேன். இறைவன் தௌஃபீக் செய்யட்டும். நீங்களும் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஞான கருத்துக்களை, இந்த ஞான முத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், அதனுடைய கருத்துக்களை உள்வாங்குவோம். அல்லாஹு தஆலா நாம் நாடிய அனைத்து காரியங்களையும் நல்ல முறையில் நிறைவேற்ற போதுமானவன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.